மாத்திரமல்ல, எப்பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும் என்று சொன்னால், அல்ல கவனிங்க, யெகோவா கமுவா என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நிச்சயமாய் பதில் அளிப்பார் என்று அர்த்தம். நிச்சயமா அவர் பதில் அளிப்பார். ஆனா எப்ப நிச்சயமா அவர் பதில் அளிப்பார்? ஏன் சில வேளைகளில் ஜெபத்துக்கு பதில் வரல? அதை குறித்து தான் நான் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை மையமாய் வைத்து ஜெபிக்க வேண்டும். இப்ப இன்னொரு காரியம் சொல்றேன், கவனிங்க. எப்பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும் என்று சொன்னால், நாம் நம்முடைய பொல்லாத கிரியைகளை விட்டு, ஆழமாய் கவனியுங்கள், நாம் நம்முடைய பொல்லாத கிரியைகளை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போதுதான் நம்முடைய ஜெபத்திற்கு யெகோவா கமுவா பதில் தருவார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய அந்த பொல்லாத கிரியைகள், பொல்லாத செயல்பாடுகள், பொல்லாத அந்த வாழ்க்கை, அதை விட்டு நாம் திரும்ப வேண்டுமா? ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாச்சு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றாச்சு, ஆனாலும் இன்னும் அந்த பொல்லாத வழியில விட்டு திரும்பலையே. இன்னும் அந்த பொல்லாத வழியில தானே போய்கிட்டு இருக்கிறோம் அநேகர். இன்னும் அந்த பொல்லாத வழியிலேயே போய் அந்த பொல்லாத செயல்களையே செஞ்சு அந்த பொல்லாத காரியத்திலே உழப்பிக்கிட்டு தானே கிடக்கிறோம். அதை விட முடியல பிரதர். என்ன பிரதர்? அதை விட முடியல சிஸ்டர். அந்த அந்த பீடியை என்ன செய்ய முடியல, அந்த சிகரெட்டை, அந்த மூக்குப்பொடிய, அந்த வெத்தலை என்ன செய்ய முடியல. எப்படியாவது மாசத்துக்கு ஒரு நாள் சினிமா கோட்டைக்கு போகணும்னு தோணுது பாஸ்டர். போய் வந்தாதான் என்னமோ அதை விட முடியல. கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடைய பொல்லாத கிரியைகள், பப்ளிக்ல தெருவுகள் நின்றுட்டு பச்சை பச்சையா பேசுற பாரு, அசிங்க அசிங்கமா பேசுற பாரு, ரவுடி மாதிரி பேசுற பாரு, அதை விட்டு இன்னும் மனம் திரும்ப முடியல, அதை விட்டு நீ வெளியில வர முடியல. அப்புறம் எப்படி உன் ஜெபத்துக்கு பதில் வரும்னு நீ நினைக்கிற? உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற? எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா தானே உன் ஜெபத்துக்கு பதில் வரும். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடைய பொல்லாத கிரியை விட்டு திரும்பு, நீ உன்னுடைய பொல்லாத அந்த வழிகளை விட்டு என்ன செய்ய திரும்பு. நீதிமொழிகளை நான் வாசிக்கிறோம், உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் கால் நடையை சீர்தூக்கி பார். வேற யாரும் பார்க்க வேணாம், உன் கால் எங்க போது உனக்கே தெரியும். ஒரு ஆள் வந்து சொல்லணுமாக்கும் நீ வந்து தப்பா போறாடான்னு. நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு நீதிமன்றம், நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ்கார் வந்து சொல்லணுமாக்கும் நீ தப்பு பண்ற அப்படின்னு. ஏன் நாம தப்பு செய்யறது நமக்கு தெரியாதா? நம்முடைய இருதயத்துக்கு தெரியாதா? நீதிபதி அங்க மேல நின்றுட்டு கூண்டுக்குள்ள நம்மளை நிறுத்தி நீ தப்பு பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லணுமா அவரு? நம்முடைய இருதயம் தான் நமக்கு நீதிமன்றம், நம்முடைய இருதயம் தான் நமக்கு போலீஸ் ஸ்டேஷன். நம்முடைய இருதயமே நமக்கு சொல்லுது, ஏய் நீ தப்பா போற, நீ தப்பா செயல்படுற, தப்பா வாழ்ற, தவறான வார்த்தைகளை செய்யற, அது எனக்கு பிரியம் இல்லை. நீ பிரியமில்லாத லைன்ல போகும்போது உன் ஜெபத்துக்கு என்ன செய்ய முடியாது, நான் பதில் தரேன். எல்லாம் இருக்கிறீங்களா? வாசிப்போம் அந்த வசனத்தை. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்கள் பிதாக்களை போல இராதேயுங்கள், முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசியில பூரா கர்த்தர் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. மனம் திரும்புங்கப்பா, அந்த பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்புங்க, அந்த பொல்லாத கிரியை விட்டு மனம் திரும்புங்கன்னு சொல்லி கர்த்தர் பாருங்க தீர்க்கதரிசியில அனுப்பி 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 அவங்களுக்கு சத்தம் கொடுக்கிறாரு. தீர்க்கதரிசியெல்லாம் பிடிச்சி அடிக்கிறது, தீர்க்கதரிசியில விரட்டி அடிக்கிறது, தீர்க்கதரிசி ஊருக்கு நுழைய விடாம பண்றது. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் வழி எனக்கு பிரியமா இல்லை, உன் செயல்கள் எனக்கு பிரியமா இல்லை. ஆனா நீ கூப்பிட்ட உடனேயே நான் கேட்கணும், நீ ஜெபம் பண்ண உடனே உன் ஜெபத்துக்கு நான் பதில் தரணும்னு சொல்றே. எப்படி எப்படி
அதான் கர்த்தர் கேட்குறாரு. நீ ஜெபம் பண்ண உடனே மழையை ஊற்றிடணுமா? நீ ஜெபம் பண்ண உடனே வானத்திலிருந்து தண்ணிலாம் கொட்டி பூமி கிணற தோண்டின உடனே அப்படி பூமியிலிருந்து தண்ணி பொத்துக்கிட்டு வந்துடணுமா? பெரிய விளைச்சல் வந்துடணுமா? மூட கொண்டு வந்துடணுமா? என் சத்தத்தை கேட்கவே மாட்டேங்கிறியே, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டேங்கிறியே. உன் வழி எனக்கு பிரியமா இல்லையே, உன்னுடைய கிரியைகள் அது எனக்கு பிரியமா இல்லையே. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் கூப்பிட்டும் சத்தம் கொடுக்க மாட்டீர்கள் என்று இங்கே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்ப யெகோவா கமுவா எப்பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று சொன்னால், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, நம்முடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, நம்முடைய பார்வை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, நம்முடைய முழு வாழ்க்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் என்ன செய்வார்? பதில் தருவார். ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போதுதான், உங்க செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுதுதான் யெகோவா கமுவா உங்க ஜெபத்துக்கு பதிலளிப்பார். ஆகையால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள். நிச்சயமாய் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தருவார். ஆமென், ஆமென். ஆகவே இந்த ஊர்ல இருக்கிறவங்க மாதிரியே வாழக்கூடாது. அவங்க வேற, நம்ம இந்த ஊர்ல இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்களாய் ஆக்கி இருக்கிறார். ஆகவே அவருக்கு பிரியமா நடக்கும். ஆமென். பிரியமா நடக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் என்ன செய்யும்? வரும். ஆமென்.